ஹலோ கேஸ், வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சுனிதா வில்லியம்ஸ் அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இவங்க 1965 வருஷத்தில் செப்டம்பர் மாதம் 19 அமெரிக்காவில் இவங்க பிறக்கிறாங்க. இவங்களை நமக்கு எப்படி தெரியும்? ஒரு ஆஸ்ட்ரோனட் அப்படின்னு சொல்லி தான் இவங்களை நமக்கு தெரியும். பட் அவங்க ஒரு விண்வெளி வீராங்கனை மட்டும் கிடையாது. அவங்க ஒரு ரிட்டையர்டு கடற்படை அதிகாரி. ஸோ இவங்க நேவியில் ஒர்க் பண்ணி ரிட்டையர்ட் ஆகிருப்பாங்க. பேசிக்காக இவங்களோட அப்பா பார்த்திங்கன்னா இந்தியன், ஒரு குஜராத் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு இந்தியன் தான் அவரோட அப்பா. நமக்கு எல்லோரும் தெரியும் இவங்க ஒரு இந்திய வம்சாவளியை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும். நெக்ஸ்ட் இவங்க அம்மா ஒரு அமெரிக்கன். நார்மலாக இவங்களோட கல்லூரி வாழ்க்கை, அவங்களோட காலேஜ் எல்லாமே முடித்ததுக்கப்புறம் இவங்க நேவியில் ஒரு ஜூனியர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணுறதுக்கு இவங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும். ஸோ அவங்க அதில் ஜூனியர் இன்ஜினியராக ஜாயின் பண்ணி அவங்க ஒர்க் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் என்னென்னா, நேவியில் விமானியாக பணியாற்றுறதுக்கு ஒரு ட்ரைனிங் அவங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அந்த ட்ரைனிங்கை அவங்க அட்டென்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ட்ரைனிங் முடித்ததுக்கப்புறம் கடற்படையில் ஒரு விமானியை அவங்கள நியமிப்பாங்க. ஸோ அந்த ஒர்க்கை அவங்க கண்டினியூஸாக பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த வேலையில் அவங்க இருக்கும்போது சில வருடங்களுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா, 1998 ஆண்டில் நாசா அவங்கள ஒரு விண்வெளி திட்டத்துக்காக செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ நார்மலாக ஒரு ஸ்பேஸில் போய் ஆராய்ச்சி பண்ணணுன்னா அவங்க நிறைய ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். மென்டலி அண்ட் ஃபிசிக்கலி நிறைய ப்ராப்ளங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அதற்கான ட்ரைனிங்கை நாசா அவங்களுக்கு கொடுக்கும். ஸோ அந்த ட்ரைனிங்கெல்லாம் அவங்க முடித்ததுக்கப்புறம் அவங்க ஸ்பேஸுக்கு போவாங்க. ஸோ நமக்கு தெரியும், நிறைய தடவை ஸ்பேஸுக்கு போயிட்டு வந்த ஒரு பெண்மணி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பேர் வாங்கியிருக்கிறாங்க. ரீசெண்டாக கூட அவங்க போயிட்டு, அதாவது 10 டேஸில் முடிச்சுட்டு வரணும் அப்படிங்கிற போன ஒரு வேலை அங்கேருந்து பண்ணி முடிச்சுட்டு திருப்பி வர முடியாமல் அங்கேயே ஒரு 9 மாதங்கள் அங்கேயே இருக்கிறது மாதிரி இருந்துச்சு. ஸோ 9 மந்த்ஸுக்கு அப்புறம் ரீசெண்டாக 2 டேஸ்க்கு முன்னாடி எலான் மாஸ்கோட ஸ்பேஸ் எக்ஸ் அப்படிங்கிற ஒரு விண்கலம் அவங்க எலான் மாஸ்கோட ஸ்பேஸ் எக்ஸ் கம்பெனியோட விண்கலம் தான் அவங்கள போயிட்டு அங்கேருந்து ரெஸ்கியூ பண்ணி கூட்டிகிட்டு வந்தாங்க. ஸோ ரெஸ்கியூ பண்ணதுக்கப்புறம் இவங்க இப்போ எர்த்து லேண்ட் ஆனதுக்கப்புறம் இமீடியட்டாக அவங்களோட ரொட்டீன் லைஃப் பண்ண முடியாது. ஏன்னா ஸ்பேஸில் ஃபுல்லாகவே நம்ம எர்த்து மாதிரி நம்ம காலெல்லாம் ஊன்னா கீழே வைக்க முடியாது, அப்படி பறந்துட்டு தான் இருப்பாங்க. அதனால அவங்களோட பாடி, அதாவது நர்வ்ஸு, அதே மாதிரி அவங்களோட ஸ்கின்னு, போன்ஸு இதெல்லாம் ரொம்ப வீக்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பேசிக்காக இந்தியா அது தரையில் இறங்கினதுக்கப்புறம், அதாவது எர்த்தில் அவங்க கால் வச்சதுக்கப்புறம் நிறைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் அவங்க பண்ணும்போது தான் நார்மலாக அவங்களோட பாடி பழைய நிலைமைக்கு அகெயின் இட் வில் பேக் டு அவங்களோட நார்மல் நிலைமைக்கு வரும். ஸோ அதனால் அவங்க இப்போ ரெஸ்ட்டில் இருந்துகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நியூஸில் அப்புறம் அது மாதிரி சோசியல் மீடியாஸில் எல்லாம் பார்த்துட்ருக்கோம். அவங்களோட ரெஸ்ட்டு எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க அகெயின் அவங்களோட பாடி நார்மல் ஆனதுக்கப்புறம் அவங்களோட ரொட்டீன் லைஃப் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் அவங்க நாசாவில் அகெயின் அவங்களோட ஒர்க்கை கண்டினியூ பண்ணுவாங்க. ஸோ இதுதான் சுனிதா வில்லியம்ஸ் அவர்களோட ஒரு சின்ன வரலாறு. கண்டிப்பாக இது உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.